நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆட்டிச்சுக்கோ 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 ஐட்டியா அழகு மலராட அபிநயங்கள் கூட டேய் மச்சான், காந்தி இந்தியா பட்ட பாட்டை விட +2 பாஸ் பண்ண நீ படுற பாடு இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. டேய், நானே நொந்து நூடுல்ஸ் ஆகி அடிப்பட்டு அசிங்கப்பட்டு போய் வந்து நிற்கிறேன். தயவு செஞ்சு அமைதியாரு. வெந்த புண்ணில் வரல பச்சாரா. ஆனா உனக்கு கவனிச்சியா மச்சான், முன்னெல்லாம் ஒரு அச்சார்னா அலறுவ, இப்பெல்லாம் அப்படியே அசால்ட்டா நிக்கிற. அடி வாங்கி உடம்பு மரத்து போச்சுன்னு நினைக்கிறேன். மச்சான் ஆம்ச பாத்தியா, நான் ஸ்ட்ராங்கா இருக்குது. அடி வாங்கி இறுகி போச்சு. செம்ம ஒர்க் அவுட்ரா. மணி, அந்த ஆள் அடிக்கிறது கூட நான் தாங்கிக்க வேண்டாம். ஆனால் உங்ககிட்டலாம் ஓட்டு வாங்குறத நினச்சாதான்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கால் வலிக்குது, ஷேர் ஆட்டோ இருந்தா போடுறா. ஷேர் ஆட்டோலாம் இந்த ரோட்ல வராதேடா. அப்படின்னா தேடுற லாரி ஏதாவது வருதான்னு பாக்குறேன். பழனி, எஸ். பென் வாங்கினல எங்க? ஓ சாரிங்க, மறந்துட்டேன். நீ மறந்துடுவேன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? நீ என்ன ஒரு அடி 2 அடி வாங்குற, பல அடி வாங்குற, மறக்காமையா இருக்கும். இவனுங்க என்ன பண்றானுங்க இங்க? அவனை விடு. உன் பேர் என்ன? தேன். தேனா? எங்க? என்ன செய்யற? இல்ல தேனு நீங்களே, அதை இன்னைக்கு தான் டெஸ்ட் பண்ணேன். என் அப்பா பேர் என்ன தெரியுமா? வீச்சர்வா வீராசாமி. போய் சொல்லட்டுமா? வெற்றாரான்னு பாப்போம். தங்கச்சி, பெரியப்பா கிட்டலாம் சொல்லாதம்மா, வீட்டுக்கு பத்திரமா போ. அந்த பயம் இருக்கட்டும், அரேஞ்சுன்னு வச்சுக்கோ. ஐயோ மச்சான், சிட்டிகள் நினைச்சேன் பட்டிக்காடா இருக்கு. இந்த அவமானம் உனக்கு தேவை? வாழ்க்கைனா சில அவமானங்கள் இருக்கதான்டா செய்யும். அது ஓகேடா, ஆனா உன் வாழ்க்கையே அவமானமா இருக்கே. +2 ஃபெயில் ஆனா கூட வெக்கமே எல்லாம் தத்துவம் பேசுற பாத்தியா? உன் தன்னம்பிக்கை தானே ரொம்ப பிடிச்சிருக்கு. மச்சி, முறைக்கத்தெல்லாம் விட்டுட்டு சீக்கிரம் போய் ஹோம்ஒர்க் போற வழியை பாடுறா. நாளைக்கு அப்புறம் ப்ரொஃபஸரு குமிக்கிடுவாரு. டேய் வேணாண்டா. கோவப்படாத மச்சான், வா போலாம் வா. காலேஜ் படிக்கிறது கூடவா டியூஷன் போவானுங்க? ஒருவேளை கிளாஸ் எதுவும் எடுக்கிறானுங்களா? தம்பி ஒரு நிமிஷம். என்னண்ணா? நீங்க இந்த டியூஷன்லயே படிக்கிறீங்க? ஆமாண்ணா. அங்க நிக்கிறாங்களே இந்த 2 பசங்களையும் உங்களுக்கு தெரியுமா? தெரியும்ண்ணா, நல்லா தெரியும். அவங்க எதுவும் டியூஷன் எடுக்கிறாங்களா உங்களுக்கு? டியூஷன் எடுக்கல, இங்க அவங்க படிக்கிறாங்க. அதுவும் நிக்கிறாரு பாருங்க ஒல்லியா. ஆமா, அவரு டியூஷன்ல சம்மடி வாங்குவாரு. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஓகேண்ணா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். எல்லாம் உட்காரு. டேய், எல்லாம் ஒழுங்கா படிக்கிறீங்களா? படிக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? படிக்கிறோம் சார். அப்படியா? அப்ப நீங்க படிச்சதுல இருந்து கேள்வி கேட்கட்டுமா? ஏய், ஏன் வேணாம்? அடி பின்னி போடுவா எல்லாரையும். ஆமா, முக்காடு. சரி, அழாதீங்க. என்ன, இன்னைக்கு யாரையும் அடிக்க மாட்டேன். இன்னைக்கு சாருக்கு பர்த்டேடா. எல்லாருக்கும் சாக்லேட் கொண்டாந்துருக்கேன். இந்தா எடுத்துக்கோ. நீ ஒன்னு எடுத்துக்கோ. அவனுக்கு ஒண்ணு கொடு. அவனுக்கு ஒண்ணு கொடு. இந்தா பின்னாடி கொடு. நீ ஒன்னு எடுத்துக்க. டேய், சாருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்ல மாட்டீங்களா? என்ன நடக்குறீங்க? பார்த்தா பெரிய பசங்க படிக்கிற டியூஷன் மாதிரிலாம் தெரியலையே. அப்புறம் அவனுங்க எதுக்கு இங்கே வந்துட்டு போறானுங்க? ஒரே குழப்பமா இருக்கு. எதுக்கு அவர்கிட்டே கேட்டுருவோம். தேங்க்யூ சார். யாரு? என்னப்பா வேணும்? வணக்கம் சார். சார், உங்க டியூஷன்ல இல்லப்பா, என் டியூஷன்ல எல்லாம் சேர முடியாது. நான் ஸ்கூல் பசங்களுக்கு தான் டியூஷன் எடுக்கிறேன். கீழே போர்டு பாத்துருப்பே, காலேஜ் பசங்களுக்கு எடுக்கிறது இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்க டியூஷன்ல ஜாயின் பண்ண வரல சார். வேற என்ன, உங்க சொந்தக்கார பசங்க யாராவது இங்க சேர்த்து விடலான்னு வந்தியா? ஆமாமா சார், அதுக்கு தான் வந்திருக்கேன். ஓஹோ, அது சரி. நீங்க ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும் தான் டியூஷன் சொல்லி தரதா சொன்னீங்க. ஆனா இங்க 2 காலேஜ் பசங்க வந்துட்டு போறாங்களே சார். காலேஜ் ஸ்டூடெண்டா?
இங்கேயா இருக்காது. ஆமா சார், நான் கூட இப்ப பார்த்தனே, அதுல கூட ஒரு பையன் குண்டா இருப்பான். ஓ மணி, அவனை சொல்றியா? ஆமாமா, அவன் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனா அவன் கூட வரானே பழனி, அவன் இங்கதான் படிக்கிறான். ஆனா அவன் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லையே. காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? 12th பாஸ் பண்ணாதப்ப காலேஜே சேர முடியும். என்கிட்ட டியூஷன் படிச்ச ஸ்டெல்லாங்கிற பொண்ணு தான் அவனை இங்க கொண்டாந்து சேர்த்து விட்டா. முதல்ல நான் கூட யோசிச்சேன்ப்பா, 12th படிச்சு ஃபெயிலான பையனை எப்படி சேர்த்துக்கிறதுன்னு. அப்புறம் ஒரு பையனோட படிப்பை கெடுத்த பாவம் வேணாம் தான் அவனை நான் சேர்த்துக்கிட்டேன். அதுவும் இல்லாம அவனை 200க்கு 200 எடுக்க வைப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால தான் அவனை அடின்னு அடிச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அவனுக்கு சொல்லி கொடுத்து எனக்கு மேத்ஸ் மறந்து போயிடும் போல இருக்குப்பா. இருந்தாலும் என்னையும் என் டியூஷனையும் நம்பி வந்துட்டானேன்னு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே சார். சாரிப்பா, நீ வந்த வேலையை மறந்துட்டு நான் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கேன். இல்ல சார், நான் வந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. அப்ப நான் கிளம்புறேன் சார். சரி, போயிட்டு வா. யாரா இருந்தாலும் உங்க பசங்களை கூட்டிட்டு வா. நல்லா படிக்க வச்சு நிறைய மார்க் வாங்க வச்சிடலாம். சரியா? வரேன் சார். போயிட்டு வா. ஏய், எல்லாம் நோட் எடு, ஹோம்ஒர்க் பண்ணியா? ஏய் மஞ்சு, உன்னை எங்கெல்லாம் தேடுறது தெரியுமா? இங்கேயா இருக்க? சொல்லு, என்னதுக்கு தேடிட்டு இருக்க இப்போ? தூ வாங்கிக்கோ. சாக்லேட்டா? இதுக்குடி லஞ்சமா? ஏன்பா இப்படி சொல்லிட்ட? நான் உன் மேல எவ்வளவு பாசத்துல வாங்கிட்டு வந்தேன். இங்க பார், ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ. சிவா எனக்கு ஒரு கண்ணுன்னா நீ எனக்கு இன்னொரு கண்ணு. இந்த பாருக்கண்ணு, ஐஸ் வச்சதெல்லாம் போதும். எனக்கு ஆல்ரெடி கோல்டு. போதும் ஐஸ் வச்சது. நான் உனக்கு சொன்னா நீ நம்ப மாட்ட. உனக்காக என் மனசுல ஒரு கோயிலே கட்டி வச்சிருக்கேன் தெரியுமா? உன்னை யார் கோயில்லாம் கட்ட சொன்னது? அதுக்கு 60 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கட்டிந்தனா அதை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கவும் செஞ்சிருப்பேன். சரி, இப்படியே எவ்வளவு இருந்தா அமைதியா இருக்க போற? வந்த விஷயத்த சொல்லு. ஒன்னும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? ஒன்னும் இல்லன்னு உதடுதான் சொல்லுது. உன் மனசு ஏதோ சொல்லுன்னு துடிக்கிற மாதிரில இருக்குது. எப்படி வரும்? இல்ல எப்படி வரும்னு கேக்குறேன். ஆரம்பத்துல நான் சொல்ல வந்தோடனே நீதான் என்ன அசிங்கப்படுத்திட்டியே. சரி, கோச்சுக்கு அதை சொல்றே. நான் ஒண்ணு கேக்குறேன், சரியா? ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் தான், ஓகேவா? கேளு. நான் சிவாவை லவ் பண்றது தப்பா? சிவாவை லவ் பண்றது தப்பா கரெக்டான்னு எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணாலே தப்பு. ஏய், நான் வேற யாரையாவது லவ் பண்ணா நீ அப்படி சொல்லலாம். ஆனா நான் லவ் பண்றது சிவாவாச்சே. அவன் கேரக்டரை பத்தி உனக்கு தெரியல, அதான் நீ இப்படி பேசுற. அவன் கேரக்டரை பத்தி புரிஞ்ச என்னடி பண்ண போறேன்? அவனை லவ்வா பண்ண போறேன்? ஏய், நான் அப்படியெல்லாம் மீன் பண்ணல. பின்ன எப்படி மீன் பண்ற? நானும் சிவாவும் ஒன்னா சேரணும்னா நீயும் ஜீவாவும் சேர்ந்தாதான் முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நானும் சிவாவும் ஒன்னா சேரணும்னா நீயும் ஜீவாவும் சேர்ந்தாதான் முடியும். சரி, உனக்கு ஜீவாவை பத்தி சொன்னாலே கோமா வரும்னு எனக்கு தெரியும். பட் எனக்கு அதை விட்டா வேற வழி இல்லை மஞ்சு. நீ சொன்னா நான் எப்படி கேக்குறேனோ அந்த மாதிரி ஜீவா என்ன சொன்னாலும் அது சிவா கேட்பான். அதனாலதான். எப்படி? ஜீவா சொன்னா சிவா கேட்பான்? ஓகே, நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் அந்த சிவா வேண்டாம் வேண்டான்னு. ஒரு வாட்டியாவது கேட்டியாடி? அதை தவிர நீ வேற எது வேணாலும் சொல்லு, நான் கேக்குறேன். சரி விடு. இப்போ இருக்க நிலைமையில நான் நினைச்சாலுமே இல்ல ஜீவா நினைச்சாலுமே உன் லவ்வுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஏய், இப்படி மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு மங்களகரமா இருக்க, நீ போய் இப்படி அபசகுணமா பேசலாமா? நாங்க 2 பேருமே உன் லவ்வ சேர்த்து வைக்கணும்னு சபதெல்லாம் போட்டோம். அது அந்த பிரின்சிபால் பார்த்துட்டு அவர் ரூமுக்கு கூட்டு போயிட்டாரு. கூப்பிட்டு போனதும் இல்லாம ஆரம்பிச்சிட்டாரு தேர்ஸ் எ லிமிட் அப்படின்னு. இந்த தடவை அது மட்டும் சொல்லல, அடுத்து உன்னையும் ஜீவா எங்கேயாவது பார்த்தனா டைரக்டா டீசன் சொல்லிட்டாரு. ஏய், அதுக்கெல்லாம் நீ பயப்படாத. அவர் ஜஸ்ட் சொல்லதான் செய்வாரு, ஆனா எதுவுமே செய்ய மாட்டாரு. அடி பாவி, டிசி கொடுத்தாலும் பரவாயில்ல, உங்க லவ் சேர்த்து வைக்கணும் இல்ல? அப்படிதானே? அப்படி இல்ல, ஒரு நல்ல காதல சேர்த்து வச்சா உனக்கு தானே அது புண்ணியம். You will get a very sweet husband, you know?
எனக்கு ஸ்வீட் ஹஸ்பண்டும் வேண்டாம், புண்ணியமும் வேண்டாம். சரி ஓகே மஞ்சு. ஆனா நான் ஒண்ணே மட்டும் சொல்றேன், தெரிஞ்சுக்கோ. நாளை பின்ன நானும் சிவாவும் கல்யாணம் பண்ணிட்டு எங்களுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்தா அதுக்கு ஜீவான்னு பேர் வைப்போம். இதே ஒரு பெண் குழந்தை பிறந்தா நான் மஞ்சுளான்னு தான் பேர் வைப்பேன், தெரியுமா? நான் சேர்த்து வேணா வைக்கிறேன். இப்போ ஒரு காமெடியான விஷயம் சொன்னியே, அது மட்டும் வேண்டாம். ஏன்னா ஃபியூச்சர் வேஸ்ட் ஆயிடும். வாவ். டேய் மணி, இங்க இருந்து பார்த்தா பில்டிங்ஸ் எல்லாம் பக்கத்து பக்கத்துலயே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா போகும்போதுதான் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு தெரியுது. நீ ஒன்னும் கவலைப்படாது பேபி, இந்த காலேஜ்ல எல்லா ஷார்ட் ரூட்டும் எனக்கு தெரியும். நான் உன்ன உப்பு போட்டு தீன் போட்டா உன்னை தூக்குறதுக்கே 2 ஆள் வேணும். அதுல நீ வேற என்ன தூக்கிட்டு போவியா? டஸ்டா இருக்கு. என்ன பேபி இப்படி சொல்ற? எனக்கு யூகேஎஸ்ல எவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? போனா போதுன்னு கூட போறனா ஓவரா சீன் போடுற. வேண்டாவே வேண்டாம், எனக்கு அந்த பிரச்சனையே வேண்டாம். நீ போயிட்டு நெக்ஸ்ட் டே காலேஜ் ஃபுல்லா ஸ்டெல்லா லவ் பண்றான்னு போய் சொல்லுவ. வேணாண்டா சாமி எனக்கு அந்த பிரச்சனை. 2 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட்டாலே. என்ன நீ கோச்சிக்கிட்டியா? ஆமா. சரி கோச்சிக்கோ, நோ ப்ராப்ளம். செல்லா, வர நீ என்ன மாதிரி காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா? ஓ, நீ பண்ணதெல்லாம் காமெடியா? நீ சொல்லி இருந்தா நான் சிரிச்சிருப்பேன்ல. சரி விடு. பப்ளிக் பேச இமேஜ் ஏன் இப்படி டேமேஜ் பண்றா? பப்ளிக்கா? இங்க நாங்க 3 பேரு தான். ஓ ஆமால, நீங்க இருக்கிறது மறந்துட்டேன். ஏய் பழனி, என்னடா ஐடி கார்டு ஏதோ ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கி இருக்க மாதிரி பாக்குற? நீ சொன்னாலும் சொல்லேனாலும் இது எனக்கு கோல்டு மெடல் தான். ஓ. ஆமா பழனி, உன்ன மேல அதிர்ஷ்டசாலி எவனுமே கிடையாதா? ஏய், அதுக்கெல்லாம் ஒரு ஃபேஸ் கட் வேணும்டா. அதெல்லாம் உன்கிட்ட இல்ல. ஹி இஸ் வெரி லக்கி. ஆமா லக்கி தான். ஸ்கூலுக்கு ஒழுங்கா போல, கிளாஸ் அட்டன் பண்ணல. அப்படியே கிளாஸ் அட்டன் பண்ணாலும் ஒழுங்கா படிக்கல. எக்ஸாம் கஷ்டப்பட்டு எழுதல. +2லயும் பாஸ் ஆகல. ஆனா காலேஜுக்கும் வந்துட்டான், ஐடி கார்டும் வாங்கிட்டான். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடா. எல்லாம் அந்த மாடசாமி செஞ்ச புண்ணியம். மாடசாமியா? அது யாரு? அவர் தானே உங்க அப்பா. ஆனா நீ அவரே ஏமாத்திட்டு இருக்கல, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேடா. டேய், இப்ப என்ன பாராட்டிட்டு இருக்கியா இல்ல அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா? 2யும் தான் செய்யறேன். ஆனா ஒண்ணு, இப்பெல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நல்லா கஷ்டப்பட்டு மேக்ஸ் படிச்சு பாஸ் பண்ணிருக்கவே மாட்டேன்டா. ஏய், அதுல என்னடா இருக்கு? செமஸ்டர் ஃபுல்லா நீ அரியர் வச்சுக்கோ, அப்போ வெற்றியை ஹெல்ப் பண்ண சொல்றேன். என்ன பழனி? எஸ், வெரி குட், நைஸ் ஐடியா. நீங்க 2 பேரும் என்ன வேணா சொல்லுங்க, வெற்றி மாதிரி ஒருத்தன் ஃப்ரெண்டா கிடைக்கிறதுக்கு நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும். நாடா பழனி, வெற்றி ஐடி கார்டு வாங்கி கொடுத்தா நன்றி விசுவாசமா? ஆமாடா, விசுவாசம் தான். இது மட்டும் அவன் வாங்கி தரலினா இந்நேரம் இது என் கழுத்துல வந்திருக்குமா? அத விடுறா. இது மட்டும் அவன் தரலைனா நான் யாரா? நான் யாரு? மாடசாமி புள்ள. உனக்கு உங்க அப்பாக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பேன். உன் கடையை டெவலப் பண்ண நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன். ஆமா, நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கிற. சூளையில செங்கல் எடுக்கிற மாதிரி எங்க கடை போண்டாவை வயிறு ஃபுல்லா அடிக்க வச்சிருக்கிற. நானும் ஐடி கார்டு வந்து பாக்குறேன், கொஞ்சம் ஓவரா தான் சீன் போட்டு இருக்க. பாக்கலாம். வெயிட்ரா, பழனி சன் ஆஃப் மாடசாமி, கேர் ஆஃப் டீ கடை. போட்டோலையும் பேடா தாங்கிற பேபி. இங்க பாத்தியா, போட்டோலையும் பேடு. இவன் மூஞ்ச நேர்ல பார்த்தாலும் ரொம்ப பேடு. ஒன்னா இத பாரு. செல்ல அந்த காரை கொடு. இறா தரேன், இந்த வச்சுக்கோ. டேய் விளையாடாதடா. டேய் நல்லா இருக்குல்ல கேமு? டேய் கார்டு. ஐயோ, அங்க இருக்கு. டேய், அறிவில்ல? அந்த கார்டு வாங்கி தரதுக்கு வெற்றி எவ்வளவு கஷ்டப்பட்டான். சரி வாங்க போலாம். கீழே தான்டா இருக்கு, எடுத்து தரேன்டா. ஏன்டா கோச்சிக்கிற? போட. டேய், ஐடி கார்டு மட்டும் காணோம், அவனை செத்தடா. டேய், உன் கூட ரோதனே ஆகுது. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ஐடி கார்டு கட்டுறா. ஏய், மேல இருந்து ஐடி கார்டு இங்கதான் விழுந்தது. கரெக்டா இங்கதான் விழுந்தது. இப்போ காணோம். என்னது? ஐடி கார்டு காணுமா? டேய், ஏன் பதற? நான் அந்த ஐடி கார்டு கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்றேன்ல, வெயிட் பண்ணு. According to the law, the Newton's law, the velocity ratio in between the circumference of the earth, that is the gravitational force. புரியலையா? ஒரு நிமிஷம் இருங்க, இவங்களுக்கு பிராக்டிகலா சொல்ல முடியும். மக்கு பசங்க. Dear guys, what are you doing there? Come here.
Be cool. The gravitational force in between the earth, the circumference of the earth, automatically comes gravitational force. Then how? டேய் மணி வேணாம், ஐடி கார்டை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்துரு. ஏய் மணி பழனி பெல் அடிச்சிருச்சு, கிளாஸ்க்கு டைம் ஆகுது. பெல் அடிச்சிருச்சுன்னா என்ன கிளாஸுக்கு போக போறீங்களா? ஐடி கார்டு இல்லாம யாராவது இங்க இருந்து கிளம்புனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் நெக்ஸ்ட் ஹவருக்கு முன்னாடி வந்து தேடலாம்டா, வா கிளாஸ்க்கு போலாம், டைம் ஆகுது. ஏய் ஐடி கார்டு இல்லாமலாம் என்னால கிளாஸ்க்கு வர முடியாது. டேய் அதான் பேபி சொல்லுதுல, கிளாஸ் முடிஞ்சுன்னா வந்து தேடிக்கலாம்டா. என்னமோ ஒரிஜினல் ஐடி கார்டு காணோம் மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ற. கிளாஸுக்கு போலாம் வாடா. வா சரி, வாங்க மச்சான், போலாம். கண்டிப்பா கிடைக்கும். விடு, ஃப்ரீயா விடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரிட்டோ உன்னை பார்த்தா காமெடியா இருக்குடா. டேய் ஏற்கனவே கலாச்சி காமெடி பீஸா பாத்துட்டு இருக்காங்கடா. நீ வேற ஏதாவது சொல்லி கடைசியில கன்ஃபார்ம் பண்றாதடா. மச்சான் உனக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கு, அதை மிஸ் பண்ணாத. அதை விட்டு பொண்ணை கரெக்ட் பண்றேன்னு அசிங்கப்பட்டு சைக்கிள் கேப்ல இவனை ஹீரோன்னு சொல்லிட்டான். டேய் ஒண்ணு இல்ல மச்சான், இனிமே நீ சொல்ற மாதிரி நான் கேக்குறேன் சரியா? ஏன்னா நீ தான் என் தளபதி, பாஸ், டான், கேங் லீடர். ஏய் மச்சான் பூமி அதிர மாதிரி ஒரு சிம்டம் தெரியல. ஹாய் டூட். ஹைடா. நான் திருப்பதியா? ஹாய் டூட். சரி எங்க எச்ச கிளாஸ் கழிட்டு வர? ஹாய். ஹாய். என்ன செல்லா கும்கி என்னோட ஜாலியா சவாரி போயிட்டு போல இருக்கு. இல்ல கும்கி போட ஷூட்டிங் போயிட்டு வரோம். ஏன்னா சீன்ல சிங்க் ஆகாத மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்க. அப்படியே ஒரு பண்ற காமெடி பண்ண ரொம்ப சிரிப்பா இருந்தாக்கா. அதுக்கு ஏன்டா இப்படி கேவலமா அழுகுற? ஏய் சின்ன பையன் கூட எதுக்குடா தேவலாம் சண்டை போட்டுட்டு இருக்க? விடுறா. ஓகே மச்சான், நீ என் ஃப்ரெண்ட்ரா, நீ சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்க போறேன். என்ன வெற்றி, நீனும் பிரிட்டோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா? ஏய் சின்ன வயசுல இருந்தே நாங்க செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் நாங்க அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம். அட் தி எண்ட் ஆஃப் தி டே நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். வெற்றி சார், இவனெல்லாம் நம்பாதீங்க. உங்க முன்னாடி தான் புகழ்ந்து பேசுவான், பின்னாடி போய் அசிங்கமா திட்டுவான். பி கேர்ஃபுல். மணி இவனை பத்தி எனக்கு தெரியும். டேய் அமைதியா இருக்க எங்க நட்புக்குள்ள ஏன்டா ஆட்டோ பாம் வச்சு தகர்க்க பாக்குற? இந்த தும்பிக்கைய பாரு, ரோட்ல பிச்சை எடுக்குமே யானை, அதே மாதிரி இல்ல? என்னடா வந்ததுல இருந்து ஒரு மாதிரி அப்செட்டாவே இருக்க? டியூஷன்ல ஏதாவது மறுபடியும் பிரச்சனையா? சேச்சா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லடா. அப்புறம் ஏன் கப்பலுக்கு வந்த மாதிரி உட்காந்துருக்க? வெற்றி, பழனி அவனோட ஐடி கார்டு தொலைச்சிட்டான். ஐடி கார்டு தொலைச்சிட்டியா? ஆமாண்டா. அது எப்படா எவ்வளோ அசால்ட்டா சொல்ற? அந்த ஐடி கார்டு வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டன்றது எனக்கு மட்டும்தான்டா தெரியும். பொறுப்பே இல்லாம தொலைச்சிட்டு வந்துட்டு இப்படி அசால்ட்டா உட்காந்துருக்க? அது வெற்றி, பழனி ஐடி கார்டு தொலைக்கல, மணிதான். ஐயோ மாட்டி விட்டால, இவனு வேற அடிப்பானுங்களே. டேய் எனக்கு நல்லா தெரியும்டா, இந்த மாதிரி கிரிமினல் வேலைலாம் இந்த மூஞ்சி தான் செய்யணும். ஐயோ வெற்றி சார், சும்மா விளையாட்டுக்குதான் பூச்சி விளையாடி இந்த ஐடி கார்டை கை தவறி கீழே வந்துச்சு. நம்புங்க சார், வேணுட்டு எல்லாம் தொலைல. கீழே வந்துச்சுல, இறங்கி போய் தேட வேண்டியதானே? போய் தேடினேன்டா, ஆனா அந்த இடத்துல இல்லடா. வெற்றி, இப்போ வேற ஏதோ பண்ண முடியாதா? திரும்பி இன்னொரு ஐடி கார்டுலாம் வாங்க முடியாது. அப்படி வாங்கினா இவன் பிரச்சனை மாட்டிப்பான். பரவாயில்லையா? குட் மார்னிங் சார். Good morning. Good morning. Sit down. Sit down. Thank you sir. இன்னைக்காவது ரெக்கார்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்துருக்கீங்களா? சார் நீங்க கொடுத்து நாங்க முடிக்காம இருப்போமா சார்? எங்க காட்டு பாப்போம்.
சார் திஸ் கேர்ள் நோ சார் பேட் கேர்ள் சார் என் ரெக்கார்ட் காப்பி பண்ணுறதுக்காக வீடு கிட்ட போயிட்டேன் சார். உனக்குலாம் இன்டர்னல் மார்க்ல கை வச்சா தானே புத்தி வரும். ரெக்கார்ட் முடிச்சவங்கள டேபிள்ல கொண்டு வந்து வைங்க. மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். என்னப்பா வேணும்? பழனி, பிரிட்டோ, அப்புறம் இதோ அவரு 3 பேரையும் பிரின்சிபல் கூப்பிடுறேன். யாராவது கூப்பிட்டாங்களோ பிரின்சிபல் ரூமுக்கு போங்க.